ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் பற்றி பார்க்குறோம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா. இது பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பில் இதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிரான நிறைய அமைப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பல சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இது நமது இந்திய நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தாவும் பார்த்திங்கன்னா இது மெயினான இதோட நோக்கம் என்னென்னா, ஊழல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விசாரித்து தக்க தண்டனை கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு. ஓகேங்களா? இந்த லோக்பால் பார்த்திங்கன்னா மத்திய அளவில் ஏற்படுத்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா மத்திய அளவில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த லோக்பால் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் மூலயமா தான் பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா ஏற்படுத்துகிறாங்க. இதை பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஏற்படுத்தியிருக்காங்க. லோக்பால் பார்த்திங்கன்னா மத்திய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்த லோக் ஆயுக்தா பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. லோக்பால் ஏற்படுத்தி 365 நாட்களுக்குள்ளார எல்லா மாநிலத்திலையும் லோக் ஆயுக்தா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை சட்டமாக பண்ணி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்பால் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா 2014 ஜனவரி 16 ஓகேங்களா? இது நடைமுறைக்கு வந்தது. அதே மாதிரி லோக் ஆயுக்தா நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்திங்கன்னா 2018 ஜூலை 9 ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்பாலோட உறுப்பினர்கள் யாருன்னா அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பார், 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். இதில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. லோக் ஆயுக்தாவில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இதில் தலைவர் யாருன்னா அப்படியே தான் பார்த்திங்கன்னா இங்கே உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதோட தலைவராக இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 50% நீதித்துறையை சார்ந்தவர்கள். ஓகேங்களா? நீதித்துறையை சார்ந்தவர்கள் தான் 50% உறுப்பினர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 8 உறுப்பினர்கள்னு வச்சுக்கலாம். 4 உறுப்பினர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. 50% நீதித்துறையை சாராதவர்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த ஆணையம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து வர உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. மொத்தத்தில் 8 உறுப்பினர்கள். அதில் 50% 4 பேர் பார்த்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்தவர்கள், 4 பேர் பார்த்தீங்கன்னா நீதித்துறையை சாராதவர்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே 4 உறுப்பினர்கள். இதுலேயே அதே தான் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா 50% உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நீதித்துறை சார்ந்தவர்கள், 50% நீதித்துறையை சாராதவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். இவர்களோட பதவிக்காலமும் 5 ஆண்டுகள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 45 முதல் 70 வயது வரை. லோக்பாலில் அதே தான் லோக் ஆயுக்தாலையும் இவங்களோட வயது வரம்பு பார்த்திங்கன்னா 45 முதல் 70 ஆண்டு வரை. இவர்களை யார் நியமனம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர்கள். குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். இவங்களை லோக் ஆயுக்தா பார்த்திங்கன்னா மாநில அளவுனால இவங்களை நியமனம் செய்கிறது ஆளுநர் நியமனம் செய்வார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மறு நியமனம். இந்த உறுப்பினர்கள் இன்னொருத்தர நியமனம் பண்ணுவாங்களா? அவங்களோட காலம் முடிந்ததுக்கு அப்புறம்னா கிடையாது. வேறு ஒரு புதிய உறுப்பினர்கள் தான் நியமனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லோக் ஆயுக்தாலையும் மறு நியமனம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இவங்களை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு தேர்வு குழுன்னு ஒன்று இருக்கும். இப்போ அந்த உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தாலே இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள தேர்ந்தெடுக்க ஒரு தேர்வு குழு இருக்கும். அந்த தேர்வு குழுவில் யார் யார் இருக்கா மெம்பரா அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்வு குழு உறுப்பினர் பிரதமர் இருப்பார். பிரதமர் தான் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு குழுக்கான தலைவர். லோக்பாலில் பார்த்திங்கன்னா பிரதமர் தான் தலைவர். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களவையோட சபாநாயகர். ஓகேங்களா? அவர் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் இருப்பார். மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் தான் தலைவராக இருப்பார். இவங்களை போக இவங்க 4வராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? மேற்கண்ட 4வரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க இந்த தேர்வு குழுவில். இவங்க தான் இந்த லோக்பாலோட அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தாவில் முதலமைச்சர் தலைவராக இருப்பார். அங்கே பிரதமர் தலைவர், இங்கே முதலமைச்சர் தலைவராக இருக்கார். இதில் பார்த்திங்கன்னா சட்டசபையோட தலைவர் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர். இவங்களாம் உறுப்பினர்களாக இருக்காங்க இந்த தேர்வு குழுவில். ஓகேங்களா? தற்போது லோக்பால் தலைவர் யார் பார்த்திங்கன்னா பிரதீப் குமார் மொஹந்தி. அவர் தான் பார்த்திங்கன்னா தற்போது லோக்பாலோட தலைவராக இருக்கார். பிரதீப் குமார் மொஹந்தி. தற்போது நம்ம தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தா தலைவர் யாருன்னா பார்த்திங்கன்னா தேவதாஸ்.
ஓகேங்களா. நீதிபதி தேவதாஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தா தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி தேவதாஸ். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த லோக்பால்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, லோக் என்றால் மக்கள், ஓகேங்களா. பால் என்றால் பாதுகாவலன். லோக் என்றால் மக்கள், பால் என்றால் பாதுகாவலன். ஸோ லோக்பாலுங்கிற வார்த்தைக்கு வந்து என்னென்னா மக்களின் பாதுகாவலன், ஓகேங்களா. லோக்பால்னால் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல் அப்படின்னா சமஸ்கிருத சொல். லோக்பாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துலேருந்து வந்த சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால், மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லோக்பால் வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லோக்பாலுங்கிற வார்த்தையை அறிமுகம் செஞ்சுருப்பார், ஓகேங்களா. அது எந்த வருடம் பார்த்திங்கன்னா 1963ஆம் வருடம் லோக்பாலுங்கிற வார்த்தையை வந்து இவர் வந்து எல்எம் சிங்விங்கிறது தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக் ஆயுக்தா, இப்போ லோக்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 365 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் லோக் ஆயுக்தா வந்து வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 63 படி அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடைமுறை வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஓகேங்களா. மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா வந்து கொண்டு வந்தது. லோக் ஆயுக்தா கொண்டு வந்தது மகாராஷ்டிரா 1971. ஆனால் வந்து முதலாக அறிமுகம் செய்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் வந்து பார்த்திங்கன்னா பில் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பில் வந்து பாஸ் ஆகிருக்காது. அதுக்கு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா 1983, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கேள்வி வந்து நல்லா பார்த்துங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிப்படை குழப்புவாங்க. முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா போட்டுருங்க. முதலில் அறிமுகம் செய்த லோக் ஆயுக்தாவை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் கேட்டால் ஒரிசா, ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1970 பண்ணியிருப்பாங்க. இவங்க 71 தான் நடைமுறை பண்ணியிருப்பாங்க. இவங்க 70 அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துனது வந்து பார்த்திங்கன்னா 1983 தான் நடைமுறை பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இயர் தாங்க கேட்பான், இந்த நடைமுறைப்படுத்தினது தான் கேட்பான். லோக்பால் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது, ஓகேங்களா, அதுதான் கேட்பான். 2014 ஜனவரி 16 வந்துச்சு. லோக் ஆயுக்தா வந்து பார்த்திங்கன்னா 2018 ஜூலை 9 தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2018 ஜூலை 9. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் வச்சிங்களேன். இப்போ லோக்பால் அப்படின்னா பாலில் முடியுது. அப்போ பாலோட விலை 14 ரூபா இருந்துச்சு. ஜனவரி மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா 16 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாலோட விலை 14 ரூபா இருந்தது. ஜனவரி மாதத்தோட 16 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆயுக்தாங்கிறது ஒரு பேராக ஞாபகம் வச்சுங்க. ஆயுக்தாங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 ரூபா வச்சிருந்துச்சு. அது வந்து அப்புறம் அதோடய ஃப்ரெண்டு ஜூலி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா கேட்டனால அது வந்து 9 ரூபா கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஆயுக்தாங்கிற ஒரு பொண்ணு வந்து 18 ரூபா வச்சிருந்துச்சு. அதோடய ஃப்ரெண்டு ஜூலி வந்து காசு கேட்டதுனால 9 ரூபா ஜூலிகிட்ட கொடுத்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2018 ஜூலை 9, ஓகேங்களா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 இயரை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் லோக் ஆயுக்தா அண்டு லோக் ஆயுக்தாவும் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.